நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப்போகிறார். அது மட்டும் இல்லை, அதிசாரம் பெற்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணம் பண்ண போகிறார். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர். அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. குரு வாழ்பட்ட இடத்த குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கனா வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிசாரம் பெற்று வக்ரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர். அது மட்டும் இல்லாமல் அவர் போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க கடகராசிக்கு தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார். அதிசாரம் பெற்று போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா, வருகின்ற அக்டோபர் 19ஆம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் 11லிருந்து டிசம்பர் 4 வரையுமே கடகராசியில் வக்ரம் பெற்றிருப்பார். அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க, குரு பார்வை இல்லாதவங்க, குருவோட சுபத்தன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான். கவனமாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மேசம் ராசியை பொறுத்த வகையில் குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் தான் அவர் இவ்வளவு நாளாக இருந்து வந்தார். அதே நேரத்தில் மேச ராசிக்கினே உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல், எடுத்துக்கொண்ட செயலில் ஒரு அதிவேகமான செயல்பாடு, விரைவில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க சிம்மராசி இந்த மேசராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குண அதிசயங்களில் எதையும் திறம்பட செயல்பாட்டக்கூடிய நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களை அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளவு சூப்பராக நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க நீங்கள். நிர்வாகத்திறன் மிக்கவர்கள், அதே நேரத்தில் தன்னம்பிக்கை உடையவர்கள். ஆமாம், எந்த வேலையும் மிக சிறப்பாக எளிமையாக அதை எளிமைப்படுத்தி செய்யக்கூடியவர், கடைசி வரையும் விடாமுயற்சியோடு வெற்றி காணக்கூடியவர்கள் தான் நீங்கள் மேசராசி அன்பர்கள். ஏன்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்கு இந்த குரு வக்ரவ பலன் அப்படிங்கிறது, அதிசார பலன் அப்படிங்கிறது, உச்ச குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் முக்கியமாக சில 3 விஷயங்களை உங்களுக்கு கவனிக்கணும். என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும்னா, உங்களை பொறுத்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசியிலிருந்து வக்ரவம் பெற்று 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தில் போய் வக்ரவம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். பார்வை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. இந்த பார்வையால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு அருமையான விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மிக அருமையாக உங்களுக்கு சரியாகும். வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேயும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடு, இடம், வண்டி, வாகனங்கள் போன்றவற்றை வாங்கணும், கொடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் வாங்கலாம், கொடுக்கலாம். ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதே போல் இடமாற்றம் செய்யணும், தொழில், வேலை சார்ந்த விஷயங்களை இடமாற்றம், வீடு சார்ந்த விஷயங்கள் இடமாற்றம் செய்யணும்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த 45 டேஸில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட காலச்சூழ்நிலையே உங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனி காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதே காலகட்டத்தில் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகர்ந்து
பின்னோக்கி அதாவது குரு வந்து உச்ச குரு அதிசாரம் பெற்று வக்ரவமடைந்து பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு சனியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து அவர் ரொம்ப குறைக்கிறாரு. இதனால் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க வேலை, இடம், பதவி சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம் குறித்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் ஹெல்த்துலலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான குரு அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையாக வேலை செய்யுது. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு அப்படிங்கிறவர் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு இருக்கிறார். அவர் இயற்கை சுபராகவும் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்த வகையில் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு வக்ரவ பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கானது. அப்போ இப்படிப்பட்ட இந்த குரு வக்ரவ பயிற்சியில் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது? பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை எப்போ வருது? குரு அப்படிங்கிறவர் 16 வருடங்கள் தசாபுத்தி அமைப்பு கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இயற்கை சுபர். அவர் வந்து கூடுமானவரையும் குரு அப்படிங்கிறவர் நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர், நல்ல பலன்களை மட்டுமே அளிக்கக்கூடிய அற்புதமான அவர் தான் குரு. இப்படிப்பட்ட குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு எப்போ தசாபுத்தியை நடத்துகிறாரு, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன வலிமை பெற்றிருக்கிறார், அதாவது பார்த்தீங்கன்னாக்க உச்ச வலிமை பெற்றிருக்காரா, இல்லை நீச வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்லை சமசப்தமாக இருக்கிறாரா, ஆட்சி பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பார்க்குறதுக்கு ஏற்றால் போல தான் இப்போ இந்த விஷயங்கள், இந்த குரு வக்ர பலன், குரு உச்ச அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு பார்த்துக்கிட்டு பலனிடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், குரு பார்வை இல்லை, குருவால் பிரச்சனை, சனியால் பிரச்சனை இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குருவோட வக்ரவம் அப்படிங்கிறதும் அதிசார பலன் அப்படிங்கிறதும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான அதிசார பலன் உச்ச குருவாக இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குரு பயிற்சி மற்றும் வக்ரவ பலன்கள், குரு வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு லக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்குது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது, ஆமாம் வேலை, தொழில், வருமானம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.